ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா ஜெயக்குமார் தமிழ் வாக்ஸ். நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்பெல்லாம் வீடியோ போடணும் உங்களுக்கு அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ண தேவையில்லை. தம்ப்நெயில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க, டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா வினோத் லெகசி ப்ரீ சீசன் கேஸ்ட் அயர்ன் கடாய் வித் லிட்டோட நமக்கு வருது. இதோட சென்டிமீட்டர் எவ்வளோ அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதில் வந்து 26 சென்டிமீட்டர். இது வந்து இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 26 சென்டிமீட்டர் இருக்குது. இதில் நமக்கு வந்துட்டு 22 சென்டிமீட்டர்லேயும் இருக்குது, 24லேயும் இருக்குது, 26லேயும் இருக்குது. ஓகேங்களா. நான் வந்துட்டு சரி ஒன்று வாங்குகிறோம், அது ஓரளவுக்கு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு உப்புமா அல்லது ஒரு குழம்பு வைக்கிறோம் அப்படிங்கன்னா இது வந்து இந்த கடாய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 to 5 பீப்புள் இருக்கிற ஃபேமிலிக்கு இது தாராளமாகவே ஒரு குழம்பு வைக்கலாம். நீங்கள் அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது தான். ஸோ அதனால் 26 வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இது நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாம் இப்போ வந்து கேஸ்ட் அயர்ன் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ வந்து கேஸ்ட் அயர்னில் வந்துட்டு ஸோ அதுக்கு முன்னாடி அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற அன்பாக்சிங்கை நான் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா 26ன்னு சொன்னோம் இல்லையா. 26 வந்து நமக்கு வந்து 2774 ருபீஸ் வருது. இன்றைக்கி அமேசானில் ஆஃபர் போட்டிருக்காங்க. அந்த ப்ரைஸஸை நான் சொல்கிறேன். நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன வேறு டிஃபர் ஆகி இருக்கலாம். ஆனால் வினோத்துக்கு எப்பயுமே வந்து வினோத் லெகசிக்கு வந்து எப்பயுமே வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இதோட 24, 22, 26ஓட எல்லாரோட லிங்கையும் நான் கீழே கொடுக்குறேன். இது வந்து லிட்டோடவே வந்துடும். ஓகேங்களா. நீங்கள் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சைஸஸ் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் சொல்லிட்டேன் நான். இதில் 22 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளோ அப்படின்னா 2314 ருபீஸு. 24 வந்து பார்த்திங்கன்னா 2638. இது வந்திங்கன்னா 2774 ருபீஸ் வருது. ஓகேங்களா. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 4.3 லிட்டர்ஸ் உடைய கெப்பாசிட்டி. ஓகேங்களா. இதோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 34 வரும். வித்து பார்த்தீங்க அப்படின்னா 26.5 வரும். டெப்த்து பார்த்தீங்க அப்படின்னா 10.5 வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 kg நல்ல கனமான வெயிட் இருக்கக்கூடிய ஒரு கடாய் தான். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் ரெசிஸ்டன்ஸ்க்காக இந்த வந்து பவுச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் குக் பண்ணும்போது இதை வந்து போட்டுக்கிட்டு நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா இந்த துணியை வந்து பிடிச்சி எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இதை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நார்மலாக இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது ரொம்பவே ஹீட்டாக இருக்குங்க. நீங்கள் கையில் தொட்டுறாதீங்க. உங்களால் பிடிக்க முடிஞ்சால் இடுக்கி பிடிச்சி எடுங்க, இல்லைன்னா துணியை பிடிச்சி தான் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா. இதை நீங்கள் நார்மலாக அடுப்பில் வச்சுட்டு ஹீட் பண்ணிவிட்டு தொட்டிங்க அப்படின்னா இந்த பாத்திரம் எவ்வளோ சுடுதோ அந்த அளவுக்கு இதுவும் சுடும். ஓகேங்களா. இதில் வினோத்துங்கிற பிராண்ட் நேமை குறிப்பிட்டிருக்காங்க. இது என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு நீங்கள் பார்க்காதீங்க. நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 monthsக்கு மேலே ஆகுது. ஸோ வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ப்ரீ சீசன் பண்ணியிருக்கேன்.
ப்ரீ சீசன் பண்ண தெரியாதவங்க, ஆல்ரெடி சீசன் பண்ணி தான் வந்திருக்கு, நீங்கள் ரெடி டு யூஸ் தான், டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீ சீசனிங் எப்படி பண்ணுறது எனக்கு தெரியல, நான் வெளியில் கடையில் வாங்கினேன், இல்லை வந்து வேறு மாதிரி கேஸ்ட் அயர்ன் வாங்கினேன், அதை பற்றி எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், நான் இது வாங்கின புதுசில் எப்படி வந்து ப்ரீ சீசன் பண்ணி யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துடுங்க, அப்புறம் நாம் கண்டினியூ பண்ணலாம். இது ஆல்ரெடி வந்து ப்ரீ சீசன் பண்ண கடாய் தான். வந்து நான் எப்படி மறுபடியும் சீசனிங் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் வாங்கணுன்னா அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இதை நான் என்ன பண்ணிக்கிட்டேன், ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி டிஷ்வாஷர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த கடாயை வந்து ஹீட் பண்ணணும். பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இந்த ஈரப்பதம் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே போயிடணும். போன பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வெஜிடபிள் ஆயிலோ அல்லது ஏதோ ஒரு தேங்காய் எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெயோ ஏதோ ஒன்று நீங்கள் ஃபுல்லாக உள்ளேயும் அப்ளை பண்ணிவிட்டு வெளியும் அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆயில் எல்லாம் வந்துட்டு இந்த சட்டி வந்துட்டு உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிடுச்சு அப்படின்னா, நீங்கள் குக்கிங் பண்ணும்போது ஆயில் போட்டிங்கன்னா டக்குன்னு இழுக்காது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இது ஃபுல்லாகவே வந்து இது தண்ணியெல்லாம் வந்துட்டு எவாப்ரேட் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகணும். ஆன பிறகு நம்ம அப்ளை பண்ணி ஆயிலில் ஒரு கோட் கொடுக்குற மாதிரி தான். கோட் கொடுத்து அதை ஹீட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா குக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு ஆயில் அதிகமாக அப்சர்வ் பண்ணாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு. அப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உள்ளே ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிடலாம், அதுக்கப்புறம் வெளியே பண்ணலாம். உங்களுக்கு எதாவது ஸ்மோக்கு வர மாதிரி இருந்துச்சு, ரொம்ப சூடாக இருக்குது சட்டி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆஃப் பண்ணிவிட்டு இதில் அப்ளை பண்ணிடுங்க. நான் வந்து செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட அப்ளை பண்ணலாம். நல்ல சூடாக இருக்கும். இது வந்துட்டு என்னென்னா, உங்களுக்கு அந்த இது வந்துட்டு சிலிக்கான் இது, அதனால் வந்துட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் இது யூஸ் பண்ணுறேன். இது வந்து சூடில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ நான் தோசை மேலெலாம் எண்ணெய் வாக்கிறதுக்கு இது தான் யூஸ் பண்ணுவேன். ஒன்றுமே ஆனதில்லை. நியர்லி 1 இயர் கிட்டக்க நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது பேக் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கூல் டவுன் ஆன பிறகு கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். வெளியே விட நம்ம பார்த்திங்கன்னா உள்ளே அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா உள்ளே தான் ஆயில் போட்டு சமைக்க போகிறோம். ஸோ அதனால் உள்ளே வந்துட்டு எண்ணெய் இழுக்கக்கூடாது. நான் உங்களுக்கு கேமரா வச்சுட்டு கையில் பண்ண முடியல, நான் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணி காட்டுறேன். ஃபுல்லாகவே ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், மறுபடியும் வந்துட்டு அடுப்பை வச்சு ஹீட் பண்ணுறோம். இந்த ஹீட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு இந்த ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணணும் அந்த சட்டியில். அது வரைக்கும் நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம சீசனிங் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்து இது வந்து துரு பிடிக்கிற மாதிரி இருக்கோ அப்போல்லாம் சீசனிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீ சீசனிங் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த புது இரும்பு பாத்திரம் வாங்கினீங்கனாலும் இதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணிங்கனாவே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க, ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஆயில் கோட் குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த துரு பிடிக்கிறது அதெல்லாம் இருக்காது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்லணுங்கிறதுக்காக நான் இதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆயில் எதுவுமே அப்ளை பண்ணல.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது லைட்டாக வந்து ரஸ்டிக் ஆன மாதிரி இருக்குது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு நல்ல இரும்பு பாத்திரம் அப்படின்னா உடனே ரஸ்டிக் ஆகணும், ரஸ்டிக் ஆனால் தான் வந்து அது ஒரு நல்ல இரும்பு பாத்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால நான் சொல்கிறேன், இது ஒரு நல்ல இரும்பு பாத்திரம்னா நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடிய இரும்பு பாத்திரம் தான். இது ஆஃபரில் நமக்கு கிடைக்கிது. ஸோ வினோத் வந்து உண்மையாலுமே வந்து நல்ல ஒரு பிராண்டு. லைட்டாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வினோத்தை வந்து கழுவி ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருங்க. எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து எக்ஸஸாக இருக்கிற ஆயிலை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் போல் தவாக்கு தாளிக்கிறதுக்கு எப்படி எண்ணெய் ஊற்றுவீங்களோ எண்ணெய் ஊற்றி அதே மாதிரி பண்ணுங்கள். ரோஸ்டிங், ஃப்ரையிங் எல்லாமே இதில் பண்ணலாம். ஸோ கேஸ்ட் அயர்ன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து உங்கள் உணவில் சேரும். ஸோ கேஸ்ட் அயர்ன் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கேஸ்ட் அயர்னில் இருக்கக்கூடிய அயன்ஸ் வந்து உங்கள் ஃபுட்டில் சேரும். அதுவும் இல்லாமல் இது வந்து உடம்புக்கு எந்த விதமான ஹார்முமே கொடுக்காது. அலுமினியமும் சரி அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுமே சரி நான்ஸ்டிக்குமே சரி எல்லாத்துலேயுமே ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. நீங்கள் சமைக்கும் போது அது என்ன ஆகும், உங்கள் ஃபுட்டில் ஆட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்தாலுமே காஸ்ட் அயர்ன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கினேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரை பண்ணுறதா இருக்கட்டும், வடை தட்டி போடலாம், அதேமாரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம், ஏதாவது கிரேவி வந்து நல்ல கெட்டியாக வரணும் அப்படின்னா நம்ம இதில் வைக்கலாம். எல்லா ரெகுலர் சமையலுமே நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான், இது என்ன அப்படின்னா கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் தூக்கும் போது இது 3 kg சொன்னோம் இல்லையா, அதனால 3 kg இருக்குது. ஸோ அது மட்டும்தான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். தவிர இதில் எல்லாமே இது எல்லாமே உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். ப்ரைஸ் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு சீப்பான அண்ட் பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுக்குறாங்க. ஸோ வினோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னா வினோத் வாங்கிக்கலாம். ஸோ நான் இன்னொரு பேனுமே வாங்கியிருக்கேன், அதை பற்றினையும் உங்களுக்கு டீட்டெயிலான வியூ எல்லாமே சொல்லிடுறேன்.